இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கோயிங் தாட்ஸ் அவங்க சேனல் தான் பார்க்க போறோம். ஃபன்னி சிங்கர்ஸ்னு ஒரு வீடியோ போட்டுருக்கோம், அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கோமணங்கட்டிய இசை மலையில் நனைய யாரு இது? என்ன கத்துக்கிறது மைக்கு போக வச்சுக்கிட்டு? இல்ல சும்மா வந்தேன், ஃபன்னி சிங்கர்ஸ் தான். தெரியாம வந்துட்டடா சாமி. இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபாலோவர்ஸ் எல்லாரும் இந்த ரீசன்ட் டைமா அந்த பாட்டு பாடுறவங்களோட கிளிப்பிங்ஸ் நிறைய அனுப்பிட்டே இருந்தாங்க. சரி, அதை வச்சு ஒரு வீடியோ மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. சோ இந்த வீடியோல என்ன அக்கபர் பண்ண காத்துட்டு இருக்காங்கன்னு தெரியல. எல்லாரும் பாட்டு கேட்க ஆரம்பிச்சலாமா? பில் தின்னிக்கிற சில் தின்னிக்கிற பல்டே இதுவா? என்ன பாட்டு பாடுறாங்க? ஓ அழுவாடுமா பய. எங்க இருந்து இவங்கலாம் வராங்க? கரெக்டா தமிழ் பாட்டை தான் சாவடிக்கிறாங்க. ஏன் மத்த ஒரு பாட்டுலாம் பாட வேண்டியதானே? அதானே இந்த பொண்ணு தமிழ் தானோ? இல்லையா? அது வாய்ஸ் பத்தவே தெரியல. கண்டுபிடிக்க முடியாது யாராலையும். பேக்ரவுண்ட்ல ஓடுறதுனால தான் இது என்ன பாட்டு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. சுனிதாவோட தங்கச்சி மாதிரி இருக்கு. என்ன பாட்டு கண்டுபிடிச்சேன், அதுக்குள்ள மறந்துட்டேன். லிரிக் தப்பு, பாட்டு பாடுற ராக தப்பு, எல்லா எலமெண்ட்டும் தப்பு. அதான் சொல்றேன், ஒண்ணு கண்டே பிடிக்க முடியல. அது மட்டும் இந்த அம்மா உசுரு பின்னாடி அவங்க அம்மா போறாங்கன்னு நினைக்கிறேன். இது டெய்லியா பண்ணிட்டு அப்படியா? இது நீங்க வேற உட்கார்ந்து பாத்துட்டு இருக்கீங்களான்னு அவங்க சமைக்க போயிட்டு இருக்காங்க போல இருக்கு. தம்பி, இந்த தருதலை பெத்தவங்க முறையில நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன். அந்த படத்துல வெக்க வேற. ஓ பருத்திரேன். கல்லுக்குள்ள இது கூட கண்டுபிடிச்சிட்டோம். தங்கிட வதமே வரும். அப்படியே போய் படுத்துக்க என்ன? ஐயோ எங்கயா புடிச்சீங்க? உன் கூடவே தங்கிடவா. நான் வேற சைட்ல போனேன். அதுக்கு அவ பாடுற பாட்டே பரவாயில்ல, என்ன கலாய்ச்சது இந்த கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டேன். அதாவது அந்த வேர்டு தப்பா பாடுறாங்கன்றத கோடிட்டு அடி கோடிட்டு காட்டுவாங்களே, அந்த மாதிரி நான் பண்றேன். என்ன பண்ணுதா? ஏய், இது பியானோலா வாசிக்குதா இல்ல சும்மா வச்சிருக்கா? கண்டிப்பா நல்லா பாடுவாங்க. பாத்துட்டோமே. ஏன் கத்துறாங்க மைக் வச்சுக்கிட்டு? என் டென்ஷன் அந்த பக்கம் சைடுல ப்ளூடூத் ஏதாவது போட்டுருப்பாங்க. நார்மலா பண்ணா கூட நல்லாதான் இருக்கும். அப்படிதான் கரெக்டா தானா? எதுக்கு தெலுங்குல போடுறாங்க. அதாவது ப்ரொஃபஷனலா பாத்தீங்கன்னா கீபோர்டு வச்சுட்டு மைக் வச்சுட்டு அழகா சாரி கட்டி நல்லா மேக்கப் போட்டு அழகா ஓகேடா இன்னைக்கு ஒரு தரமான ஒரு பாட்டு நல்ல ஒரு வாய்ஸ் இருக்கு நினைச்சிட்டு எக்ஸ்பெக்டேஷனோட அது பியானோ எதுக்கு இருக்குன்னு உங்களுக்கே தெரியாது நினைக்கிறேன். சரி ஓகே, மெயினா என்ன பாடுறான்னு பாப்போம். வீட்டுல இருக்கவங்க தான் சொல்லணும். பாவம் இல்ல, அவங்க ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிட்டாங்க நினைக்கிறேன் காதுல. அதான் இந்த கத்து கத்துறாங்க. என்னடா படிக்கிற? மாமா இந்த கதையில ராட்சசே போறனா பரவாயில்ல, இதுக்கு முன்னாடி வந்ததே பரவாயில்ல. ராட்சசம் போறா மாட்டுக்கு பால் கறங்க அப்படியே சுகமா பாடுறாங்க அந்த பாட்டை. ஒண்ணு சொல்றதுக்கு இல்லடா தம்பி, வேற லெவல்ரா. அப்படியா?
படுத்திருக்காரா? அரே ஓ சம்போ. அது சம்போ சிவசம்போ பாடுறது ஓகே. அது என்ன டயர் கடையில படுத்திருக்கா? அது என்ன பண்ற, வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது டயர் கடையில கொண்டு போய் மண்டையை விட்டுக்கன்னா அப்பதான் கரெக்டா இருக்கும். மலிதம் 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 சிவ சிவ சம்போ. அட சாவடிக்கணுங்க, இல்ல நாங்க செத்து போகணும். சம்போ சிவ சம்போ. இதோட கேக்குற மாதிரி இருக்கு. அந்த பொண்ணு பாடுனது நம்பர் லண்டக்கு மண்டக்கு லண்டக்கு மண்டக்கு லண்டன் டான் டோன் 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 டா. இப்ப என்ன சொன்ன? இது வேற பாட்டா? இல்லையா, அதே பாட்டுதான் மியூசிக். நான் ரெண்டக்க அந்த பாட்டு அண்டங்காக்கா கொண்டக்கா. ஆளு பார்த்து எனக்குனே வேற ஃபாலோவர்ஸ் எனக்குனே வேற சென்ட் பண்ணி நீங்க தான்டா. எரிச்சலாவே இருக்கு எனக்கு. என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு. டென்ஷன். ஓ, இவர் சமய போடுவார்ப்பா அப்படியா? மியூசிக். நான் பார்த்திருக்கேன். இவரை பத்தி என்ன சொல்லணும் அப்படின்னா, இவர் வந்து ஹம் பண்ணுவாரு. அந்த ஹம் பண்றது என்ன பாட்டுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இதான் நமக்கு டாஸ்க் அவர் கொடுக்குறாரு. ஆசி மாசம் கேட்டாலே தெரியுது. நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல? நாங்க தான் ஃபர்ஸ்ட். எல்லாம் டெக்னாலஜி. மாசி மாசம் ஆளான ஒண்ணு நிறைய பாட்டு நான் இது ஹம் பண்றது. ஏண்டா எதுக்கு இதெல்லாம்? சரி, இதே மாதிரி அவர் இன்னொரு பாட்டு பாடி அதே நமக்கு டாஸ்கா கொடுக்க போற கண்டுபிடிக்கணும். இது பார்த்திருக்கேன். எப்படி வாய் திரும்பு? கண்டுபிடிச்சிட்டீங்களா இல்லையா? இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. பரவாயில்ல, அழகா பாரு. ஓ அழகா இருக்கு. தியேட்டர்ல உட்கார்ந்து சுத்தி இல்ல அடிக்கும் பாத்தீங்களா? 8.1 சரவுண்ட் அந்த மாதிரி ஒரு வாய் பார்த்து 8.16 160 டிகிரி அப்படி சுத்தி சுத்தி அடிக்கும். அவர் வாய்க்கு மட்டும் க்ளோஸ் அப் போங்களா? அதான் எப்படி பண்றாரு? அந்த சைடு இந்த சைடு போகுது. இன்ஸ்ட்ருமென்ட் தேவை கிடையாது அவருக்கு. பாட்டும் பாடுவாரு, இன்ஸ்ட்ருமென்ட் வாயில கொடுத்துவாரு. ஓ, என்ன பார்க்காத அதானே அதே டோனு, ஆனா அது கரெக்டா பாடுறாரு. கடனா கொடுக்கலையே. உங்களுக்கு என்னடா ஆச்சு? ஏன்டா உங்க புத்தி எல்லாம் அப்படி போய்கிட்டு இருக்கு? ஜேடி வைஸா? சாவுல அதான் பாரு. சாவுல செத்த பையல. ஏ கமாச்சி, ஏ மீனாட்சி, இந்த மாதிரிக்கு உன்னாலே கண்ணாச்சி. அதாவது பொண்ணு வயசு பையன் வயசு பொண்ணுக்கு மட்டும் என் வாய் போனிட்டு போகுது. ஷார்ப்பா கட் பண்ணி ரொம்ப லாங்கா பண்ணமா, எக்ஸ்ட்ரா நிறைய பண்ணேன். இவரு இது பேராஸ் பண்ணார்ல, கொண்டகாரி ரெண்டக ரெண்டக அந்த பாட்டு பாடி இமோஷனலா பாரு. ஐங்கிரி நந்தினி நந்தித்த அண்டங்காக்கா கொண்டகாரி. கவி பேராசி ஏன் ரோமானவே மிஞ்சிட்டடா மாப்ள. ஓகே, இவர பாடின பாட்டத்துக்கு உண்மையிலேயே அந்த அண்டங்காக்கா கொண்டகாரி விஷுவல் இருக்குல்ல, அதை தூக்கி மிக்ஸ் பண்ணி பாப்போமா? அண்டங்காக்கா கொண்டகாரி ரெண்டக 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 ஓ ஸ்லோ மோஷன் நல்லா இருக்கு. சூவெல்ல துண்டகாரி நல்லா இருக்குது. யாரா நீ? இவ்வளவு டேலண்டடா இரு. இந்த பொண்ணு தான் பாட போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒன்றும் பெரிய இதா தெரியல. பாடுறதும் தான் இருக்கும். சிம்பிளி வேட் ஏதோ சேர்த்துக்கிட்டோம்னு வச்சிட்டு இருக்கேன். பரவாயில்ல நம்பி நம்பி எடுத்துட வேண்டியதான். அடுத்த லைனு இவர் பேர் வந்து ஓ, இவரு அந்த ஒரு தமிழ் பாட்டுக்குலாம் ஆடிட்டு வரப்பாரு. நினைக்கிறேன். ஓகே, தமிழ் பாட்டு பாட போறவங்களுக்கு வணக்கம் to all my Tamilans. Today we're gonna be trying adagi yella ila டடடடடா avalli valla nustaila
Sandana Vela, அடப்பாவிகளா, Manmada Puela, இங்க இருக்கவங்களாம் லைனே தெரியாம பாடிட்டு இருக்காங்க. Manada, Ada Kukui Valda Chainada. கொஞ்சம் கூட அந்த இங்கிலீஷ் அந்த ராகம் எல்லாமே கரெக்டா பாடுறாரு. lines மாதிரியே இல்ல. ஒரு வேற ஒரு லாங்குவேஜ்காரரா இருந்துட்டு தமிழ் பாட்டை பாடுறா அப்படிங்கும்போது ஹேட்ஸ் ஆஃப். Pam 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 pam. நல்லாதான் இருக்கு. சிங்கர்ஸ்ல பாத்தீங்கன்னா பொதுவா நம்ம ஃபன்னியா பாடக்கூடியவங்க தான் பார்த்திருப்போம். சோ இந்த டைம் பாத்தீங்கன்னா சில நல்ல அதாவது யாருனே தெரியாது ஒரு சூப்பர் சிங்கர் இந்த மாதிரியான ஷோஸ்ல கலந்துக்கூடிய அளவுக்கு அவங்களோட டேலண்ட் இருக்கு. So அந்த மாதிரி பாடுறவங்களோட வீடியோஸும் பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் அனுப்பியிருக்காங்க. சோ அதையும் இதுல இன்க்ளூட் பண்ணிருக்கேன். அவங்களே அப்படி பாத்துருமா? என் காது கடிக்கும் பல்லுக்கு காயம் கொடுக்கும் வளவிக்கும் காலுக்கும் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 3 வீடியோஸ் அனுப்பியிருக்காங்க. 3 வீடியோஸ் அப்படியே பஞ்சா வச்சிடுறேன். அதை அப்படியே முழுசா நீங்களே பாருங்க. டிஸ்டர்ப் பண்ணல நான். சுத்தி வந்தீக சுட்டு விழியால் சுட்டீக முத்தாடும் ஆச முத்தி போக வெற்றியை போலவே ஒரு தோல்வியும் நல்லதடி வேப்பம் சிறு தேன்துளி உள்ளதடி கூவாத குயிலாடாத மயில் நானா எவ்வளவு அழகா ரசிக்குது பாடுறது. நீ எப்படி நான் பாடினா ரசிப்பியா? பாடு. முடிஞ்சானே பாடுவாங்க. சரியா? எல்லாரும் ரசிக்கும். பொண்ணு பாடுது. 2 பேருமே அதுக்குதான் வச்சிருக்காங்க. ஒரு ஷோஸ் கலந்து அளவுக்கான டேலண்ட் அவங்களுக்கு இருக்கு. அவங்க அந்த மாதிரி ஷோஸ்ல கலந்துக்காமலாம் இல்ல கலந்துக்க முடியலையான்னு தெரியல. இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல போட்டுட்டு இருக்காங்க. சும்மா டைம் பாஸ் பண்றாங்க. இருந்தாலும் அவங்கள பாராட்டி தான் ஆகணும். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. தேங்க்யூ பரவாயில்ல இருக்கு. சரி ஓகே, வீடியோ முடிச்சுப்போம். இவங்களை பத்தினா நீங்க என்ன நினைக்கிறீங்க? கடைசியா 3 பேர் பண்ணாங்க, அவங்கள பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படி மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். டாடா. விளையும் புன்னகையா சூப்பர், நல்லா இருந்துச்சு. அது கடைசி 3 பேர் உண்மையிலேயே நல்லா பாடி இருந்தாங்க. அதே மாதிரி அந்த ஒரு ஃபாரின்கார் அவரோட அந்த டோனா இருக்கட்டும் இல்ல லிரிக் அந்த வார்த்தைகள்லாம் அவ்வளோ சூப்பரா அதை உச்சரிக்கிறாரு. இங்க இருக்கவங்களாம் ஏனாதான்னு உச்சரிக்கப்போ நம்மளே அதை தப்பா தான் உச்சரிப்போம் சில வார்த்தைலாம். அதெல்லாம் கரெக்டா உச்சரிக்கிறாரு. எனக்கு அந்த யாரு ஆப்பிரிக்கன் அவரு சூப்பரா பண்ணிருந்தாரு. உண்மையாவே அங்க இருக்கவங்கள ஒரு மாதிரி பாடுவாங்க. ஒரு இழுத்த மாதிரிதான் வரும் உங்களுக்கு. கரெக்டா பண்ணாரு. சூப்பரா இன்னும் நம்ம பாடுற மாதிரியே அவ்வளவு சூப்பரா பாடுறாரு. அவ்வளவு நல்லாதான். ஏன்னா டான்ஸும் செம்மையா அவர் பண்றாரு, பாட்டு நல்லாதான் பண்றாரு. ஸ்டார்டிங்ல அந்த பொண்ணு பாடினதான் எனக்கு புரியவே இல்ல. மத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது அந்த பொண்ணு எனக்கு சுத்தமா புரியல. புரியும் இல்ல ஒண்ணும் கஷ்டப்பட்டு கண்டுதா பிடிச்சோம் இடையில. நான் மத்ததெல்லாம் இந்த லாஸ்ட்ல பண்ணவங்க உண்மையாவே சூப்பர். ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்